இன்றும் உங்கள் அனைவரையும் டிபி எடுகேஷன் மூலம் வழங்கப்படும் ஃப்ளட்டர் கோர்ஸிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். எமது எக்ஸ்பென்ஸ் அப்ளிகேஷனினை தயாரிக்கும் இறுதி பாட்டுடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் 19 பாட்களுடன் இணைந்திருந்தால் நீங்கள் கிரேட் ஆகும். இப்பொழுது வெற்றிகரமாக எக்ஸ்பென்ஸ் அப்ளிகேஷனினை இன்று இருக்கும் இந்த லெவலுக்கு, இந்த செக்ஷனில் இருக்கும் லெவலிற்கு தயாரித்திருப்பீர்கள் மற்றும் நிறைய பெரிய நாலேஜினை சேகரித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். சரி, இந்த செக்ஷனில் எமது இன்கம் மற்றும் எக்ஸ்பென்ஸ் ஃபார்ம்ஸினை வேலிடேட் செய்வதனை நான் எதிர்பார்க்கின்றேன். இங்கே நான் வேலிடேட் செய்கிறேன் என்று கூறுவது, நாங்கள் இப்பொழுது ஃபார்ம் இருக்கும் வகையில் நாங்கள் எதனையும் டைப் செய்யாமல் சப்மிட் செய்தாலும் இது சப்மிட் ஆகின்றது. அதாவது டைட்டில், அமௌண்ட், டிஸ்கிரிப்ஷன் இல்லாமலும் இது சப்மிட் ஆகின்றது. ஆகவே இவ்வாறான விடயம் ஒன்றினை எனக்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை. யூசர் டைட்டிலினை என்டர் செய்யவில்லை என்றால், யூசர் டிஸ்கிரிப்ஷனினை என்டர் செய்யவில்லை என்றால் மற்றும் யூசர் அமௌண்ட்டினை என்டர் செய்யும் பொழுது இதற்கு மறை எண்ணோ அல்லது பூஜ்ஜியமோ என்டர் செய்தால் எனக்கு எதனையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அப்பொழுது நீங்கள் என்டர் செய்த டீட்டெயில்ஸ் வேலிட் இல்லை என்று நான் யூசருக்கு மெசேஜ் ஒன்றினை கொடுக்க வேண்டும். சரி, இந்த விடயத்தை செய்ய முடியுமானால் முன்னர் கதைத்த விதத்திலேயே இதனை செய்ய போகின்றோம். எம்மால் ஃபார்ம் கீ ஒன்றை தயாரித்து இதனை ஃபார்மில் பைண்ட் செய்து வேலிடேட்டர்ஸினை ஆட் செய்ய முடியும். ஆகவே இங்கே வேலிடேட்டர்ஸினை ஆட் செய்யும் பொழுது அந்த அமௌண்ட்டினை வேலிடேட் செய்யும் விதமே இங்கே உங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய மேலதிக விடயங்களாகும். ஆகவே அமௌண்ட் பூஜ்ஜியமாகவோ அல்லது பூஜ்ஜியத்திற்கு குறைவாகவோ இருந்தால் இது வேலிடேட் இல்லை என்று கூற முடியும். மெசேஜ் ஒன்றினை அழகாக யூசருக்கு டிஸ்பிளே செய்ய முடியும். சரி, இப்பொழுது கோடிற்கு சென்று இந்த ஃபீச்சரினை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்கின்றோம் என்று பார்ப்போம். 7வது அப்ளிகேஷனின் இறுதி பாட்டுடனேயே நீங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றீர்கள். ரைட், இந்த பாட்டில் யூசர் என்டர் செய்யும் இது எக்ஸ்பென்ஸாக இருக்கின்றதா அல்லது இன்கமாக இருக்கின்றதா என்று ஆட் செய்யும் ஃபார்மினை வேலிடேட் செய்யும் விதத்தையே நாங்கள் பார்க்கின்றோம். ரைட், முன்னர் செக்ஷனில் லாகவுட் என்ற ஆப்ஷனினை இம்ப்ளிமெண்ட் செய்து இப்பொழுது யூசர் லாகவுட் ஆகியிருக்கின்றார். இப்பொழுது யூசரின் அனைத்து டீட்டெயில்ஸும் எமது ஷேர் ப்ரிஃபரன்சஸில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது. எம்மால் மீண்டும் இந்த ஒன்போர்டிங் ஸ்க்ரீன் மூலமாக சென்று யூசரினை சேவ் செய்ய முடியும். நான் யூசர் ஒருவரை சேவ் செய்கின்றேன். மீண்டும் நான் என்னையே சேவ் செய்கின்றேன். @gmail.com பாஸ்வேர்ட் 123123123 என்று நான் கொடுக்கின்றேன். ரிமெம்பர் மீ என்றதனையும் நான் கிளிக் செய்கின்றேன். சரி, இப்பொழுது நான் நெக்ஸ்ட் என்று கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு யூசர் சேவ் ஆவது தெரியும். மேலும் எக்ஸ்பென்ஸ் என்பதோ இன்கம் என்பதோ இல்லை, பூஜ்ஜியமே காண்பிக்கின்றது. சரி, நான் இப்பொழுது முதலில் சென்று எக்ஸ்பென்ஸ் ஒன்றை ஆட் செய்கின்றேன். இங்கே ஹெல்த் என்று இருப்பதால் நான் டைட்டிலினை ஹாஸ்பிட்டல் என்று கொடுக்கின்றேன். சரி, ஹாஸ்பிட்டல் என்று கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அமௌண்ட்டினை எவ்வாறு கொடுக்கின்றேன்? அமௌண்ட்டினை யாராவது மறை எண்ணாக கொடுக்கின்றார்கள் என்று நினைத்து பாருங்கள். ஆகவே இந்த விடயங்களை நான் எந்த வகையிலும் வேலிடேட் செய்யவில்லை. நான் இதனை ஆட் செய்தால் எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆட் ஆவது தெரியும். நாங்கள் டிரான்சாக்ஷன்களுக்கு சென்றால் உங்களுக்கு மறை எக்ஸ்பென்ஸ் ஒன்று ஆட் ஆவது தெரியும். எமது டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், அதாவது சில சமயங்களில் எமது டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அல்லது டைட்டில் இல்லாமல் அவ்வாறு எக்ஸ்பென்ஸ் ஒன்று ஆட் ஆகின்றது. நாங்கள் இதனை இப்பொழுது கிளியர் செய்து விடுவோம். இவ்வாறு எம்மால் எக்ஸ்பென்ஸ் ஒன்றை யூசருக்கு ஆட் செய்ய அனுமதிக்க முடியாது. அதாவது இந்த ஃபார்மினை வேலிடேட் செய்ய வேண்டும். ஆகவே நான் இந்த ஃபார்ம் வேலிடேஷனினை தயாரிப்பது பற்றி உங்களுக்கு முன்னரே கூறினேன். இப்பொழுது நாங்கள் அதனை சற்று அட்வான்ஸாக கூறப்போகின்றோம். சரி, நீங்கள் ஆட் நியூ ஸ்க்ரீனிற்கு வாருங்கள். நான் இதனை மாத்திரம் கொடுத்து மற்ற அனைத்தையும் கிளியர் செய்கின்றேன். சரி, நான் இப்பொழுது இங்கே வந்து ஃபார்ம் ஸ்டேட் ஒன்றினை
ஃபார்ம் கீ ஒன்றினை தயாரிக்க வேண்டும். நான் ஃபைனல் ஃபார்ம் கீ ஒன்று தயாரித்தேன். இது குளோபல் ஸ்டேட் ஒன்றாகும். இது குளோபல் கீ ஒன்றாகும். உங்களால் இங்கே ஃபார்ம் ஸ்டேட்டினை கொடுக்க முடியும். இப்பொழுது நான் கீ ஒன்றினை தயாரித்தேன். அடுத்து இந்த கீயினை எமது ஃபார்மிற்கு பைண்ட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது கீழே வந்து ஃபார்மினை தேடுவோம். சற்று கீழே வந்தால் உங்களால் எமது ஃபார்மினை பார்க்க முடியும். சரி, எமது ஃபார்ம் இதோ இருக்கின்றது. நான் ஃபார்மின் கீயிற்கு நாங்கள் தயாரித்த ஃபார்ம் கீயினை பைண்ட் செய்கின்றேன். அடுத்து உங்களால் இவற்றுக்கு வேலிடேஷனினை தயாரிக்க முடியும். இவ்வாறு ட்ராப் டவுனிற்கு வேலிடேஷன் தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உங்களுக்கு புரியும். ஏனென்றால் அதற்கு டிஃபால்ட் வேல்யூ செலக்ட் ஆகி இருக்கின்றது. அடுத்து எமது டைட்டில் கண்ட்ரோலருக்கு நாங்கள் வேலிடேஷனை தயாரிக்க வேண்டும். நான் இதற்கு வேலிடேட் ஒன்று கொடுக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு வேலிடேட்டர் எவ்வாறு வேலை செய்கின்றது என்று தெரியும். இங்கே எமக்கு வேல்யூ ஒன்று கிடைக்கின்றது. இந்த வேல்யூ எம்டியாக இருந்தால் எம்மால் யூசருக்கு மெசேஜ் ஒன்றினை டிஸ்ப்ளே செய்ய முடியும் என்று நான் கூறினேன். சரி, இங்கே கட்டாயமாக இதனை நான் நல்லாக குறிக்க வேண்டும். என்னால் ப்ளீஸ் என்டர் அ டைட்டில் என்று ஸ்ட்ரிங் ஒன்றினை ரிட்டர்ன் செய்ய முடியும். இவ்வாறு நாங்கள் வேலிடேட்டர்ஸினை ஆட் செய்ய வேண்டும். நாங்கள் டைட்டிலிற்கு வேலிடேட்டர்ஸினை ஆட் செய்தோம். இப்பொழுது நான் டிஸ்கிரிப்ஷனிற்கு வேலிடேட்டர் ஆட் செய்கின்றேன். நான் அந்த ஒன்றை பேஸ்ட் செய்கின்றேன். சரி, உங்களால் இவ்வாறே வேலிடேட்டர் ஒன்றை ஆட் செய்ய முடியும். ப்ளீஸ் என்டர் அ வேலிட் டிஸ்கிரிப்ஷன். ரைட், நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபீல்டிற்கு வேலிடேட்டரினை ஆட் செய்தோம். இப்பொழுது நாங்கள் அமௌண்ட் ஃபீல்டிற்கு வேலிடேஷனை எவ்வாறு ஆட் செய்யலாம் என்று பார்ப்போம். சரி, இங்கே அமௌண்ட்டினை பேசிக்கலி அமௌண்ட் பூஜ்ஜியமாகவோ அல்லது பூஜ்ஜியத்திற்கு குறைவாகவோ இருந்தால் இங்கே வேலிடேட்டர் ஆக்டிவேட் ஆக வேண்டும். எம்மால் மைனஸ் எண்ணை என்டர் செய்ய அனுமதிக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். மற்றும் 0 என்று எக்ஸ்பென்ஸாக என்டர் செய்ய அனுமதிக்க முடியாது என்று யூசருக்கு புரிய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு இதனையே வேலிடேட்டராக ஆட் செய்ய வேண்டும். நான் இவ்வாறு வேலிடேட்டரினை ஆட் செய்கின்றேன். வேலிடேட்டரில் ஆரம்பத்தில் வேல்யூ ஒன்றை யூசர் என்டர் செய்யும் வேல்யூவினை எடுக்கின்றோம். இது எம்டியா என்று ஆரம்பத்தில் செக் செய்கின்றேன். இந்த வேல்யூ இஸ் எம்டி என்று பார்க்கின்றேன். இங்கே இஸ் எம்டியா என்று செக் செய்ய முடியும். இஸ் எம்டி ஆனால் நாங்கள் நார்மலி எமது மெசேஜினை ரிட்டர்ன் செய்யலாம். நாங்கள் ப்ளீஸ் என்டர் அன் அமௌண்ட் என்று ரிட்டர்ன் செய்யலாம். இப்பொழுது நான் இதனை ரிட்டர்ன் செய்கின்றேன். சரி, இப்பொழுது நாங்கள் இங்கே வருகின்ற வேல்யூ உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூ ஸ்ட்ரிங்காக வருகின்றது. எம்மால் இது 0க்கு மேல் இருக்கின்றதா 0க்கு குறைவாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டுமானால் நாங்கள் இதனை டபுளாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். உங்களால் டபுளாக கன்வெர்ட் செய்ய முடியும். நான் இவ்வாறு டபுளாக கன்வெர்ட் செய்கின்றேன். அமௌண்ட் என்று நான் இதற்கு கொடுக்கின்றேன். இது டபுள் ட்ரை பாஸ் இதற்கு சமமாக இருக்கின்றது. இதற்கு நான் வேல்யூவினை பாஸ் செய்ய வேண்டும். ஸ்ட்ரிங் ஒன்றினையே பாஸ் செய்ய வேண்டும். இப்பொழுது இங்கிருந்து ஸ்ட்ரிங்கின் வேல்யூவினை டபுளாக கன்வெர்ட் ஆகி இந்த அமௌண்ட்டிற்கு அசைன் ஆகி இருக்கின்றது. இப்பொழுது இதோ இது இஃப் அமௌண்ட் நல்லிற்கு சமமாக இருக்கின்றதா, அமௌண்ட் 0க்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கின்றதா என்று எம்மால் செக் செய்ய முடியும். சரி, 0க்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் இது மைனஸ் எண்ணாகவோ அல்லது 0க்கு சமமாகவோ இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இவ்வாறு இருந்தால் நான் ப்ளீஸ் என்டர் அ வேலிட் அமௌண்ட் என்று ரிட்டர்ன் செய்கின்றேன். எல்ஸ் நான் நல் தயாரித்து இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வேலிடேட்டர்ஸினை தயாரித்து இருக்கின்றோம். இப்பொழுது
இந்த வேலிடேட்டர்ஸினை பைண்ட் செய்ய வேண்டும். சரி, நாங்கள் கீழே வருவோம். எமது பட்டன்ஸ் இந்த வேலிடேட்டர்ஸினை யூஸ் செய்யவில்லை என்றால் சப்மிட் செய்யும் பட்டன்ஸின் அருகில் வர வேண்டும். இதுதான் ஆரம்பத்தில் இன்கமா இல்லை எக்ஸ்பென்ஸா என்று கெஸ்டர் டிடெக்டர் மூலமாக நான் இதனை சேவ் செய்கின்றேன். இதிலிருந்து எக்ஸ்பென்ஸ் ஒன்றை நாங்கள் சேவ் செய்கின்றோம். இதிலிருந்து நாங்கள் இன்கம் ஒன்றை சேவ் செய்கின்றோம். சரி, நான் இங்கே ஆரம்பத்தில் இது 0க்கு சமமாக இருக்கின்றதா என்று செக் செய்ய வேண்டும். அண்ட் இங்கே ஃபார்ம் கீ இருப்பதால் வேலிடேட் ஆகின்றதா என்று கட்டாயமாக பார்க்க முடியும். வேலிடேட் என்று பார்த்தாலே இதனை சப்மிட் செய்ய முடியும். அப்பொழுது இந்த எல்ஸும் வேலை செய்யும். இவ்வாறு நாங்கள் மேலே சென்று பார்ப்போம். இங்கேயே கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஃபார்ம் வேலிடேஷனினை ஆட் செய்திருக்கின்றோம். என்ன செய்தோம்? ஆரம்பத்தில் இவ்வாறு மேலே வந்து ஆரம்பத்தில் ஃபார்ம் கீ ஒன்றினை டிஃபைன் செய்தோம். ஃபார்ம் கீயினை நான் பைண்ட் செய்தேன். நாங்கள் இங்கே வந்து இவ்வாறு நான் ஃபார்மிற்கு என்னுடைய ஃபார்ம் கீயினை பைண்ட் செய்தேன். அடுத்து இந்த வேலிடேட்டர் என்ற ப்ராப்பர்ட்டியினை யூஸ் செய்து நான் இந்த ஃபீல்ட்ஸினை வேலிடேட் செய்தேன். இந்த டிஸ்கிரிப்ஷனிற்கு என்டர் செய்யும் வேல்யூ நல்லாக இருந்தால், இஸ் எம்டியாக இருந்தால் ப்ளீஸ் என்டர் அ டிஸ்கிரிப்ஷன் என்று நான் கூறினேன். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் வேலிடேட்டரிலிருந்து நல் என்று ரிட்டர்ன் ஆகின்றது. அமௌண்ட்டினை எவ்வாறு இதிலிருந்து வேலிடேட் செய்வது என்று இங்கே பிரச்சனை இருந்தது. ஆகவே நான் இங்கே இந்த அமௌண்ட் ஸ்ட்ரிங் நலபிள் ஸ்ட்ரிங் ஆக இருந்தால் நான் இங்கே நலபிள் டபுளாக தயாரித்தேன். இந்த டபுள் ட்ரை பாஸ் என்ற வேல்யூ பாஸ் செய்ய வேண்டியது ஸ்ட்ரிங் 1 என்று உங்களுக்கு தெரியும். அப்பொழுது ஸ்ட்ரிங்காக எம்மால் இந்த வேல்யூவினை பாஸ் செய்ய முடியும். அதன் பிறகு நான் இங்கிருந்து வருகின்ற இந்த டபுள் அமௌண்ட் நல்லாக இருக்கின்றதா என்று நல் அல்லது 0ற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கின்றதா என்று பார்த்தேன். இங்கே குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் ப்ளீஸ் என்டர் அ வேலிட் அமௌண்ட் என்று நான் கூறினேன். சரி, இதனை கொடுத்து நாங்கள் ரீஸ்டார்ட் செய்வோம். இப்பொழுது அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் ஆகி இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் சரியாக ஃபார்ம் வேலிடேஷனை செட் செய்திருக்கின்றோம். டிரான்சாக்ஷன்களுக்கு சென்றால் இது சரியாக வேலை செய்கின்றதா என்று நாங்கள் பார்ப்போம். நான் அட் என்று பிரஸ் செய்கின்றேன். ப்ளீஸ் என்டர் அ டைட்டில் என்று வருகின்றது. உங்களுக்கு இங்கே தெரியும், இங்கே சிறிய இடம் குறைவாக இருக்கின்றது. நாங்கள் அதனை ஆரம்பத்தில் சரி செய்வோம். உங்களுக்கு இடத்தை தயாரிக்க முடியும். இங்கே மேலே வாருங்கள். மேலே வந்து கண்டெய்னர் ஒன்றினை கொடுத்து இருந்தது நினைவிருக்கலாம். இந்த கண்டெய்னரின் ஹைட்டினை நான் அதிகரிக்கின்றேன். 0.75 என்று கொடுத்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் மீண்டும் add என்பதனை பிரஸ் செய்த பிறகு என்னுடைய இன்கம் add ஆகி சக்சஸ்ஃபுல்லி என்று இது ரன் ஆகின்றது. உங்களுக்கு தெரியும், இன்கம் added சக்சஸ்ஃபுல்லி என்று இங்கே ரன் ஆகின்றது. இன்கம் add ஆகின்றது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது நான் இவ்வாறு add செய்தால் தவறு, அதாவது இதனை மீண்டும் add செய்யும் பொழுது இதனை மீண்டும் செக் செய்ய வேண்டும். இங்கே என்ன நடைபெறுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். சரி, நான் இந்த ஃபார்ம் கீயினை வேலிடேட் செய்யும் ஒன்றை இங்கிருந்து கட் செய்கின்றேன். அடுத்து எம்மால் இந்த ஸ்டேட்மெண்ட்டினை இவ்வாறு குளோபலாக கொடுக்க முடியும். நான் இங்கே ஃபார்ம் கீ வேலிடாக இருக்கின்றதா என்று ஆரம்பத்தில் பார்க்கின்றேன். அதன் பிறகே நான் இவ்வாறு வேலிடேஷனை தயாரிக்கின்றேன். உங்களால் கர்லி பிரேசஸின் உள்ளே இதனை கொடுக்க முடியும். இது நிறைவடையும் இடத்திலிருந்து இதனை மார்க் செய்யலாம். இங்கே எல்ஸ் கண்டிஷன் மற்றும் இஃப் கண்டிஷன் இரண்டையும் நான் கட் செய்து இதற்குள் கொடுக்கின்றேன். சரி, இப்பொழுது நான் இங்கே இந்த ஃபார்ம் கீ வேலிடேட் ஆகி இருக்கின்றதா என்று ஆரம்பத்தில் பார்க்கின்றேன். இப்பொழுது இது சரியாக வேலை செய்கின்றதா என்று நாங்கள் பார்ப்போம். நாங்கள் add செய்து பார்ப்போம். ரைட், இப்பொழுது இது add ஆகவில்லை என்று உங்களுக்கு தெரியும்.
உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் தெரியும். எம்முடைய ஸ்நாக் பாரிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வருகின்றது. நாங்கள் இன்கமிற்கு சென்று பார்த்தால் இன்கம் ஒன்றை ஆட் செய்தால் இந்த வேலிட் வேல்யூஸினை ஃபில் செய்யும் வரை எம்மால் ஆட் செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். சரி, நாங்கள் ஆட் செய்த இவற்றை கிளியர் செய்து விடுவோம். ரைட், நாங்கள் புதிதாக இன்கம் ஒன்றை ஆட் செய்வோம். இங்கு salary என்று கொடுப்போம், job என்று கொடுப்போம், டிஸ்கிரிப்ஷனாக salary from the job என்று கொடுப்போம். நான் இங்கே அமௌண்ட் இல்லாமல் சப்மிட் செய்ய முயற்சிக்கின்றேன். சப்மிட் செய்ய அனுமதிக்கவில்லை. நான் அமௌண்ட்டினை 0 என்று கொடுத்து சப்மிட் செய்ய அனுமதிக்கின்றதா என்று பார்க்கின்றேன். ரைட், ஆனால் சப்மிட் செய்ய அனுமதிக்கவில்லை. ப்ளீஸ் என்டர் அ வேலிட் அமௌண்ட் என்று வருகின்றது. நான் இங்கே -10 போன்று கொடுக்கின்றேன், ஆனால் சப்மிட் செய்ய அனுமதிக்கவில்லை. ப்ளீஸ் என்டர் அ வேலிட் அமௌண்ட் என்று வருகின்றது. அப்பொழுது நான் வேலிட் அமௌண்ட் ஒன்றினை என்டர் செய்து சப்மிட் செய்ய முடியுமா என்று பார்க்கின்றேன். ஆட் செய்வோம். இன்கம் added successfully என்று வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இவ்வாறே நாங்கள் எக்ஸ்பென்ஸ் ஒன்றினையும் கொடுத்து பார்ப்போம். இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் என்று கொடுப்போம். நான் இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் என்று கொடுக்கின்றேன். நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். நாங்கள் அமௌண்ட் இல்லாமல் சப்மிட் செய்து பார்ப்போம். ப்ளீஸ் என்டர் அன் அமௌண்ட். இங்கே -n கொடுத்து சப்மிட் செய்து பார்ப்போம். ஆட் செய்தால் ப்ளீஸ் என்டர் அ வேலிட் அமௌண்ட் என்று வருகின்றது. சரி, இப்பொழுது இங்கே வேலிட் அமௌண்ட் ஒன்றினை கொடுத்து சப்மிட் செய்வோம். ஆட் செய்தால் எக்ஸ்பென்ஸ் added successfully என்று வருகின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் டிரான்சாக்ஷன்களுக்கு சென்று பார்ப்போம். பிறகு எமது எக்ஸ்பென்சஸ் காண்பிக்கின்றது. எமது பட்ஜெட் செக்ஷனிற்கு சென்ற பிறகு 100% எமது எக்ஸ்பென்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனிற்கும் இன்கமாக சலரியிற்கும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது இந்த விடயங்கள் அனைத்தும் வேலை செய்கின்றது. ஹோமில் எம்மால் எமது எக்ஸ்பென்ஸ் காண்பிக்கின்றது. எம்மால் டிரான்சாக்ஷனில் இந்த விடயங்களை டீட் செய்ய முடியும். பட்ஜெட்டில் அழகாக இந்த விடயங்கள் காண்பிக்கின்றது. எம்மால் லகவுட் செய்ய முடியுமா என்று ப்ரொஃபைலிற்கு சென்று பார்க்க முடியும். நான் இதோ இங்கிருந்து லகவுட் செய்கின்றேன். ஆல் எக்ஸ்பென்சஸ் deleted, ஆல் இன்கம்ஸ் deleted என்று இங்கே மெத்தட் இரண்டும் சரியாக எமக்கு மெசேஜில் இருந்து டிஸ்பிளே ஆகின்றது. மற்றும் நாங்கள் ஆன்போர்டிங் ஸ்க்ரீனிற்கு அழைத்து செல்லப்படுகின்றோம். ரைட், இப்பொழுது எமது அப்ளிகேஷன் முழுமையாக 100% ஃபங்க்ஷனாலிட்டியாக அழகாக வேலை செய்கின்றது என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இப்பொழுது நாங்கள் 20 பாட்களை எடுத்து தயாரித்த எமது அப்ளிகேஷன் இப்பொழுது அழகாக வேலை செய்கின்றது என்று உங்களுக்கு புரிய வேண்டும். சரி, இப்பொழுது வெற்றிகரமாக ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் மற்றும் ஃப்ளட்டர் என்ற டெக்னாலஜி இரண்டையும் யூஸ் செய்து நாங்கள் எவ்வாறு பைண்ட் செய்து எமது எக்ஸ்பென்ஸ் அப்ளிகேஷனை தயாரித்தோம் என்று நீங்கள் பார்த்தீர்கள். ஆகவே நாங்கள் ஆன்போர்டிங் ஸ்க்ரீனினை எவ்வாறு தயாரிக்கின்றோம் என்றும் யூசர் பெர்சிஸ்டண்டாக யூசர் லாகவுட் ஆகும் பொழுது நாங்கள் எவ்வாறு நேரடியாக ஆன்போர்டிங் ஸ்க்ரீனிற்கு யூசரினை அனுப்புகின்றோம் என்றும் நீங்கள் பார்த்தீர்கள். ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் டேட்டாவினை எவ்வாறு ஸ்டோர் செய்கின்றோம், ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் ஆகி இருக்கும் டேட்டாவினை எவ்வாறு லோட் செய்கின்றோம், ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் ஸ்டோர் ஆகி இருக்கும் டேட்டாவினை எவ்வாறு டிலீட் செய்கின்றோம், ஐடியினை கொடுத்து எவ்வாறு டிலீட் செய்கின்றோம் என்று நாங்கள் கதைக்கின்றோம். இவ்வாறு நிறைய விடயங்களை நாங்கள் இந்த செக்ஷனில் கதைத்தோம். ஆகவே உங்களுடைய ஃப்ளட்டர் ஜேர்னியிற்கு இது பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த 7வது அப்ளிகேஷனில் உங்களுடைய முழுமையான கோடினை ரெஃபர் செய்ய வேண்டுமானால் முழுமையான கோடினையும் GitHub ரெபோசிட்டரியில் லிங்காக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். ரைட், நாங்கள் இந்த செக்ஷனில் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸினை எவ்வாறு வேலை செய்ய வைப்பது என்று கதைத்தோம். ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் அவ்வளவு சிறந்த விடயமில்லை. இதில் பெரிய டேட்டாவினை ஸ்டோர் செய்யும் பொழுது, கம்ப்ளெக்ஸ் டேட்டாவினை ஸ்டோர் செய்யும் பொழுது இந்த ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸ் என்பது சிறந்த ஆப்ஷன் இல்லை என்று நான் கூறினேன். ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸில் யூசரின் ப்ரிஃபரன்சஸினையே ஸ்டோர் செய்ய சிறந்தது. லைட் வெயிட் டேட்டாவினை இதற்குள் ஸ்டோர் செய்வது சிறந்ததாகும். இப்பொழுது உங்களுக்கு பெரிய டேட்டாவினை ஸ்டோர் செய்ய வேண்டும் மற்றும் உங்களுக்கு சொல்யூஷன் ஒன்று தேவையாகும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். நான் எவ்வாறு இந்த பெரிய டேட்டாவினை ஸ்டோர் செய்வது, எனக்கு
டேட்டாபேஸ் பக்கம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இதனை லோக்கலியே செய்ய வேண்டும். இதோ லோக்கல் ஸ்டோரேஜ் என்று எமக்கு வருகின்றது. அப்பொழுது ஃப்ளட்டரில் நாங்கள் ஃபோனில் இருக்கும் லோக்கல் ஸ்டோரேஜினை எவ்வாறு வேலை செய்ய வைப்பது என்று அடுத்த அப்ளிகேஷனில் அடுத்த செக்ஷனில் இப்பொழுது நாங்கள் கதைப்போம். ரைட். அப்பொழுது இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கட்டாயமாக கமெண்ட் ஒன்றினை கொடுங்கள். உங்களுக்கு ஏதாவது எரர் வந்தால் கட்டாயமாக அந்த எரரினை கமெண்டில் பதிவிடுங்கள். நாங்கள் அப்பொழுது கமெண்ட் செக்ஷனில் அதற்கு சொல்யூஷன் ஒன்றை உங்களுக்கு கொடுக்க முடியும். சரி, அப்பொழுது நாங்கள் அடுத்த செக்ஷனில் எமது யூனிட் 4 வேலையை ஆரம்பிப்போம். நாங்கள் யூனிட் 4 கதைக்கும் ஆரம்ப சாப்டரில், அதாவது லோக்கல் ஸ்டோரேஜினை ஃப்ளட்டரில் எவ்வாறு வேலை செய்ய வைப்பது என்று கதைப்போம். ஆகவே நாங்கள் யூனிட் 4 புதிய சாப்டருடன் விரைவில் சந்திப்போம்.